நியூ ஐடியாஸ் பார்ன். புதிய சிந்தனைகள் எப்படி பிறக்கும்? வணக்கம், நான் சௌமியா. நம் மூளை எப்பொழுது புது புது அனுபவங்களை பெறுகின்றது, அதுவும் புதுமை கண்டுபிடிப்புகளை எந்த தருணத்தில் ஏற்படுத்துகின்றது அப்படின்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நினைவகம். குறிப்பாக இந்த நினைவகம் அனைத்து விஷயங்களையுமே சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நீண்ட கால நினைவகமாக கருதப்படுகின்றது. இது எப்படின்னா, நம்ம கேட்ட விஷயங்கள், பார்த்தவையாக இருக்கட்டும், அல்லது நம்ம கற்ற விஷயங்கள், நம்ம பல்வேறு புத்தகங்கள் படித்திருப்போம். அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாவற்றையுமே நம்ம ஒருங்கிணைத்து நம்ம மூளை நினைவகத்தை சேமித்து வைத்திருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம பெற்ற அனுபவங்கள் என்றால் நம்ம பயணத்தின் போதாக இருக்கலாம், அல்லது நம்ம வாழ்க்கையில் பெற்ற பல்வேறு அனுபவங்கள், இவை அனைத்துமே இருக்கும். அது தொடர்பாக நல்ல அனுபவம், கெட்ட அனுபவம்லேருந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இதில் குறிப்பாக நம்ம தவறுகள் இழைத்திருந்தோம் அப்படின்னா அந்த தவறுகளை திருத்துவதற்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் மேற்கொண்டிருப்போம், அவை அனைத்துமே நினைவகத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். மூளையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த தகவல்களை நினைவகத்தில் சேமித்து வைத்திருக்கும். அப்போ அது சொற்பொருள் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த சொற்பொருள் அறிவில் பொறுத்த வரைக்கும் கற்றல் மற்றும் மொழித்திறன் சார்ந்த விஷயங்களுமே அடங்கியிருக்கும். இவை எல்லாமே நம்ம பேசக்கூடிய, கேட்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒவ்வொன்றும் சரியாக இருக்கா, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அமையும். அப்போ இந்த நினைவகத்தில் இருக்கக்கூடிய சேமிக்கப்பட்ட தகவல்கள்ல எப்பொழுது இரண்டு தொடர்பே இல்லாத விஷயங்கள், தகவல்கள் இணையக்கூடிய தருணத்துல ஒரு பொறி ஏற்படும். அந்த பொறி தான் ஒரு புதுமையை படைப்பதற்கு ஏதுவாக அமையும். அதுவும் நம்ம தொடர்ச்சியாக ஃபிட் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அது ஏற்படுவது கிடையாது. நம்ம எப்போ அமைதியாக, மகிழ்ச்சியாக, நம்முடைய விஷயங்களை ரொம்ப இயல்பாக இருக்கோமோ அந்த ஒரு எதிர்பாராத தருணத்தில் ஒரு எதிர்பாராத விஷயம் இருந்ததுன்னா இந்த புதுமையான ஒரு தகவல்களையும் புதுமையான கண்டுபிடிப்புகளையுமே நம்ம ஏற்படுத்துவதற்கு நம்ம மூளை தயார் நிலையில் இருக்கும். அந்த எப்பொழுது அந்த அனுபவம் அந்த புதுமையான கண்டுபிடிப்பு விஷயம் நம்ம இதுவரைக்கும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், செய்திருக்க மாட்டோம், பார்த்துருக்க கூட மாட்டோம். அப்போ அந்த இணைப்பை அதை ஏற்படுத்தி ஒரு விஷயத்தை உருவாக்கும். அதுதான் ஒரு புதுமையான ஒரு படைப்பு. நம்ம எழுதக்கூடிய கட்டுரைகளாக இருக்கலாம், அல்லது கவிதையாக இருக்கலாம். கட்டுரை, கவிதை, கதை, ஏன் ஒரு புது புது எந்திரங்கள் உருவாக்குவதாக இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை படைப்பதற்கும், கலையாக இருக்கலாம் அல்லது அறிவியல் துறையாக இருக்கலாம், எண்ணற்ற துறையில் சாதிப்பதற்கு ஏற்றாற் போன்ற படைப்புகளை பல்வேறு மனிதர்கள் உருவாக்கியதன் பின்விளைவு என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாமே ஒரு பொறுமையாக, ஒரு எதிர்பாராத ஒரு தருணத்தை தான் இந்த விஷயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அது அவர்கள் நடக்கும் போது ஏற்பட்டிருக்கலாம், அல்லது உறங்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பாக ஒரு ஊசி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த நபர் அந்த ஊசியை தையல் இயந்திரத்துக்கு ஊசியில் ஒரு ஓட்டை ஏற்படுத்தணும். அதற்கு அந்த நபர் உறங்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த காதில் ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்கு உதயமாக இருக்கு. அதன் பொருட்டு தான் அந்த ஊசியில் ஒரு ஓட்டை ஏற்படுத்தினாங்க. அப்படி தான் தையல் இயந்திரத்தில் தையலுக்கு எதுவான அந்த ஊசியில் ஓட்டையும் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்போது ரைட் பிரதர்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு எந்திரத்தை ஒரு விமானம் செயல்படுத்துவதற்கான ஏதுவான விஷயங்களை ஏற்படுத்தியதாக இருக்கலாம். அவர்கள் பறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பறவைகளை பார்த்து அவர்கள் ஒரு மேம்பட்ட கருத்தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு விஷயத்தை உருவாக்குனதாக இருக்கலாம். அது மிக பெரும் புதுமையான ஒரு படைப்பு. அந்த படைப்போ இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் எண்ணற்ற விஷயங்களை மாற்றி இருக்கு. அடுத்து அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெல்க்ரோ உருவானது எப்படின்னா, அந்த செடி அது ஒட்டுமா செடியிலேருந்து அது எப்படி துணியில் ஒட்டிக்கிச்சு அந்த விஷயத்த பார்த்து அதன் மூலமாக ஒரு இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு விஷயத்த உருவாக்குனது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மைக்ரோவேவ் ஓவனாக இருக்கட்டும், அந்த மைக்ரோவேவ் ஓவன் கூட கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு விஷயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ரேடார் எக்யூப்மெண்ட் பக்கத்தில் ரேடார் கருவியோட பக்கத்தில் கிட்டத்தட்ட சாக்லேட் பார் வைக்கப்பட்ட அந்த சாக்லேட் பார் உருகக்கூடிய ஒரு தருணத்தை பார்த்து தான் இந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த மைக்ரோவேவ் ஓவன் இந்த மாதிரியான விஷயத்தை தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிக்கின்றனர். இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்னால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தவை, கேட்டவை, கற்றவை, அனுபவங்கள், பிழைகள், திருத்தங்கள், இதில் இருந்து கிட்டத்தட்ட மூளை இரண்டு விதமான ஒரு புது விஷயத்தை இணைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த தகவல்களிலிருந்து பெற்ற விஷயங்களை நினைவகத்திலிருந்து ஆய்வு செய்யுமாமா.
அப்போ ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு வடிவமைப்பை வந்து ஏற்படுத்தும், அதாவது ஒரு பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கும். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம ஒரு டே ட்ரீம் மோடுக்கு போகக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த டே ட்ரீம் மோடில் வந்து என்ன ஆகும்னா ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். நம்ம உறக்கமான ஒரு சூழலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கட்டும். அப்போ ஒரு கனவு நிலை வந்து இருக்கும். அந்த கனவுல வந்து அந்த விஷயங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்குமாமா. அப்போ ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த பிரெயினோட நெட்வொர்க், அந்த வலைப்பின்னல் வந்து கிட்டத்தட்ட அது என்ன மாதிரியான வடிவமைப்பில் வந்து அதை உருவாக்கலாம், அப்போ அதற்கான தகவல்கள்லாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மூளையில் சேமிக்கப்பட்டிருக்கா, அந்த சிந்தனைகளை எல்லாம் வலுப்படுத்தி பார்க்குமாமா. அப்போ அது எல்லாமே மிகைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு கனவு நிலையிலேயே வந்து கிடைக்கும். அதனால தான் பெரும்பாலான நபர்கள் வந்து அவர்களுக்கு வந்து விடை வந்து ஒரு உறங்கி எழுந்திருக்கும் போது கிட்டத்தட்ட அவர்களுக்கான ஒரு சொல்யூஷனோட அவங்க எழுந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸை வந்து ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து கிடைக்கவே இல்லை. அவங்க எவ்வளவோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்காங்க, அப்போ சொல்யூஷன் கிடைக்கல. ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் செட்டாக ஒரு ஜன்னலில் நின்று ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த தருணத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நிலையாக நம்ம செஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து ஒரு புதுமை ஏற்படுமா அப்படின்னா இல்லை. நம்ம ஒரு ரிலாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு மற்ற விஷயங்களை வந்து கற்பதற்கான நேரத்தை வந்து ஒதுக்கணும். புது புது பழக்கங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்வது நலம். நம்ம புது புது பழக்கங்களை வந்து எப்படி ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அன்றாட செயல்களில் ஒன்றாக இந்த விஷயத்தை வந்து இணைக்கக்கூடிய ஒரு தருணத்தை நாள் போக்கில் வந்து அந்த பழக்கங்கள் வந்து அதுவும் நல்ல பழக்கங்களாக இருக்கணும். அந்த நல்ல பழக்கங்கள் வந்து ஒவ்வொன்றாக வந்து இணைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை வந்து அது ஏற்படுத்தும். அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சிக்காக இருக்கட்டும் அல்லது தொழிற்கற்றலோடைய நிலையை வந்து மேம்படுத்துவது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம கற்கக்கூடிய விஷயங்களை வந்து நிறுத்தவே கூடாது. எம்மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டாலும் சரி, அந்த தருணத்தை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எப்படி வந்து கற்கக்கூடிய ஒரு சூழலை வந்து மேம்படுத்துவது என்பது நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழக்கங்களை தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். அதற்கு தினசரி வந்து அந்த பழக்கங்களை பின்பற்றக்கூடிய ஒரு தருணத்தை தான் வந்து நரம்பணுக்களுடைய இணைப்புகள், அந்த நரம் இணைப்புகளான அந்த சினாப்சஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து வலுப்பெறும். அந்த வலுப்பெறக்கூடிய ஒரு தருணத்தை தான் அது வந்து ஒரு மிக நுண்ணறிவாக வந்து மாறும். அப்போ அதிவேகமாக அந்த விஷயத்தை வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நுண்ணறிவாற்றல் நம்மளால பெற முடியக்கூடிய சூழல் வந்து நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம செய்யக்கூடிய நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பழக்கத்தையும் வந்து நம்ம சரிவர கடைபிடிக்கக்கூடிய ஒரு தருணத்தை நமக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மேலே ஏற்படும். அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தும் இல்லையா? அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கற்றலும் வந்து ஏற்படும். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு மன நிம்மதியான ஒரு சூழலை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணம், நமக்கு பயம் அழுத்தம் இது எல்லாமே நம்ம விட்டு நீங்கக்கூடிய ஒரு தருணத்தில் இயல்பாக ஒரு நேச்சர் இன்ஸ்பயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம அடைவோம். அந்த நேச்சர் இன்ஸ்பயர் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்போ வந்து ஒரு ஓய்வு நிலையில் இருக்கோமோ அல்லது நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு இயல்பான நிலையில் நம்மளால் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படக்கூடிய ஒரு தருணத்தில் நம்மளால் சிந்திக்கக்கூடிய தன்மையை இன்னும் வந்து அதிகரிக்க முடியும். அப்போ அந்த சூழலில் தான் நமக்கு ஒரு புதுமையான விஷயங்கள் வந்து ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல்களை வந்து இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் வந்து அதில் இருந்தும் பெற்றும் ஒரு புது விஷயத்திற்கான அடிப்படையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த இன்ஸ்பயர் மோட் இதில் இருந்து அடுத்த கட்டமாக வந்து ஒரு ஹாப்பி திங்கிங், ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்வது. அந்த மகிழ்ச்சியான மனநிலை குறிப்பாக இந்த குழந்தைகள்லாம் பொறுத்த வரைக்கும் தினசரி வந்து எண்ணற்ற கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து புதுசாக தான் வந்து கற்றுக்கொள்கின்றனர். ஏற்கனவே அவர்களுடைய நினைவகம் வந்து பிளாங்காக தான் இருக்கும். அப்போது அவர்கள் புது விஷயம் அந்த சொற்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு மொழியை வந்து கற்றுக்கொள்கிறார் என்ற கூட அந்த மொழியை வந்து புதுமையாகத்தான் வந்து கற்றுக்கொள்வார்கள். அதுவும் தாய்மொழியை கூட அவர்கள் வந்து புதுவிதமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அது புதிது. அப்போ புதிய ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது அதை எண்ணற்ற கேள்விகள் வந்து அவர்களுக்கு ஏற்படும். அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து நம்மளோட கியூரியாஸை வந்து தூண்டும். அந்த கியூரியாசிட்டியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த பிரைன் வந்து ஒரு இன்ஸ்பயர் ஸ்டேஜுக்கு போகும். அப்போ இன்ஸ்பயர் ஸ்டேஜுக்கு வந்து போகும்போது அப்போது எண்ணற்ற விஷயங்களை வந்து அது ஒருங்கிணைக்க முயற்சிக்கும். அதை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த தருணத்தில் அது புது விஷயத்தில் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு தூண்டுகோலாக அமையும். இதை தொடர்ந்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேர்னிங் மிக்ஸ். நம்ம கற்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரே விஷயத்தை வந்து கற்றுக்கொண்டே இருக்கக்கூடாது. இப்போ மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம மேக்ஸை மட்டுமே கற்றுக்கொண்டு இருந்தோம் அப்படின்னா சயின்ஸில் என்ன இருக்குன்னே தெரியாது. சயின்ஸ்னால் ஏதோ ஃபிசிக்ஸ் மட்டும் படித்தா போதாது, கெமிஸ்ட்ரியில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்.
அதே நேரத்தில் பாட்னி, ஜுவாலஜி இதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இப்போ சயின்ஸ் மட்டுமே போதாது இல்லை, அடுத்து வந்து உலக நடப்பு என்ன நடக்குது, ஊருக்குள்ள என்ன நடக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சோசியல் சயின்ஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் அடிப்படையாக நமக்கு ஒரு தகவலை வந்து பரிமாற்றம் செய்வதற்கு மொழி என்பது மொழியின் வந்து ஆக்கக்கூறு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மொழியில் வந்து புலமை பெற்றிருப்பது அத்தியாவசிய தேவையான ஒன்று. அப்படி இருக்கும்போது மொழிகளும் அவசியம்தான். நம்மளுடைய ரீஜியனல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம், வட்டார மொழிகளும் முக்கியம். அதே நேரத்தில் நம்ம ஒரு பொதுவாக பேசக்கூடிய ஒரு பெருமளவில் வந்து தகவல் பரிமாற்றம் செய்வதற்கான மொழியையும் வந்து நம்ம தெரிந்து வைத்திருப்பது அவசியமான ஒன்று. ஏன்னா தகவல் பரிமாற்றத்துக்கு மிக முக்கிய சாராம்சமாக அமையக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஏற்படுத்தி கொண்டால்தான் நம்ம கற்கக்கூடிய விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு வந்து பொது வெளியில் வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம தகவல் பரிமாற்றத்தில் நம்ம சிறந்து விளங்கக்கூடிய நபராக வர முடியும். அப்போ அதற்கு வந்து அத்தியாவசியமான விஷயம் என்னென்னா லேர்னிங் மிக்ஸ். நம்ம கற்ற பல்வேறு விஷயங்களை வந்து தொகுத்து வழங்கக்கூடியது, அல்லது நம்ம பல்வேறு மனிதர்களிடமிருந்து கற்பது. எண்ணற்ற மனிதர்கள், கிட்டத்தட்ட வெவ்வேறு துறையை சார்ந்த நபர்கள் வந்து அவர்களுடைய துறையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அப்போது அதை எல்லாமே வந்து நம்ம தெரிந்து கொள்வதன் மூலம் அல்லது கேள்விப்படுவதன் மூலமாக நம்மளால் ஒரு விஷயம், நம்ம கற்கக்கூடிய விஷயத்தை கூட மற்ற துறையில் வந்து நம்மளால் புகுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அதை தொடர்ந்து வந்து டீம் ஐடியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு குழுவுடன் வந்து செயல்படக்கூடிய ஒரு தருணத்தில், நம்ம தனித்து செயல்படுவதற்கும் நம்ம ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக வந்து செயல்படக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம எண்ணற்ற நபர்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கேட்போம். அப்போ நம்ம ஏதேனும் வந்து ஒரு சிறு பிழையை வந்து ஏற்படுத்தியிருந்தால் கூட அந்த பிழையை நம்மளால் கண்டறிந்து நம்மளால் சீர்திருத்தி வந்து சரி செய்து கொள்ள முடியும். அதை சரி செய்வதன் மூலமாக நம்ம அடுத்த கட்ட நகர்வை வந்து நம்மளால் மேற்கொள்வதற்கு ஏதுவான சூழல் வந்து நமக்கு பிறக்கும். அப்போது ஒரு கூட்டமாக வந்து செயல்படக்கூடிய ஒரு தருணத்தில் எண்ணற்ற தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தருணம். அது வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வையும் சரி நம்மளுடைய திறனை வந்து மேம்படுத்துவதற்கான வழிவகையையும் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஹிடன் லிங்க்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு தகவல் வந்து நினைவகத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும் அல்லது அப்படி சேமிக்கப்பட்ட தகவல்களில் எது வந்து நம்ம தற்போது மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்திற்கு வந்து ஏதுவான அல்லது மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு மறைமுகமாக இருக்கும், அதை வந்து எல்லாத்தையுமே வந்து தேடி கண்டுபிடித்து ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மையை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தை தான் அன்ரிலேட்டட் டூ திங்ஸ் வந்து இணையக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏற்படும். அதாவது முழுவதும் சம்பந்தமே இல்லாத இரண்டு விஷயங்கள் வந்து இரண்டு தகவல்கள் வந்து வெவ்வேறு பகுதிகள், மூளையோட வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இணையக்கூடிய ஒரு தருணம், ஒரு பொறி ஏற்படும். அந்த பொறி தான் ஒரு புதுமையை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து தாவரம் மற்றும் விலங்குகளில் இருந்து ஒரு ஸ்டிராய்ட்ஸ் வந்து எடுக்கிறதா இருக்கலாம், அதிலிருந்து வந்து மருந்துகளை வந்து பெறுவதாக இருக்கலாம். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வந்து வெவ்வேறு விதமான சிந்தனைகள் மூலமாக அவர்களுக்கு அது ஏற்பட்டிருக்கும். ஒரு நம்ம இந்த மாதிரி மருந்துகளாகட்டும். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ரைட் பிரதர்ஸ் வந்து அவங்க வந்து முதல்ல வந்து பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை வந்து உருவாக்கியதாக இருக்கலாம். அப்புறம் இந்த வெல்க்ரோ வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும், மைக்ரோவேவ் ஓவன் வந்து ஒரு சாக்லேட் பார் உருகிய ஒரு தருணத்தில் அந்த மைக்ரோவேவ் ஓவன் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துருப்போம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் வந்து புதுமையாக கண்டுபிடிப்பதற்கு எதுவாக இருக்கக்கூடிய இந்த ஹிடன் லிங்க்ஸ். இந்த ஹிடன் லிங்க்ஸில் வந்து ஐடியா ஃபில்டர் மூலமாக, அதாவது அந்த எண்ணங்களை வந்து புதுமையான எண்ணங்களை வந்து வடிகட்டுவதற்கு ஏதுவான ஒரு சூழல் வந்து இருக்கும். அதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறதும் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து கொண்டு தவறானவற்றை வந்து ரிமூவ் செய்திடணும். அப்போ அதை வந்து நீக்குவதற்கு ஏதுவான விஷயங்களை வந்து இந்த ஐடியா ஃபில்டர் தான் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்து வந்து பிரைன் நெட்வொர்க். இந்த பிரைன் நெட்வொர்க் குறிப்பாக வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளை வந்து மேற்கொள்ளும் அப்படின்னா, இந்த மூளையில் இருக்கக்கூடிய வலைப்பின்னல், அதாவது நினைவகத்தில் வந்து சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவுகள் தகவல்கள் இவற்றை எல்லாம் தொடர்ந்து வந்து பல்வேறு பகுதிகள் இருக்கும். இந்த பல்வேறு பகுதிகளில் வந்து பெறப்படக்கூடிய தகவல்கள் எல்லாவற்றிலையுமே வந்து இந்த வலைப்பின்னல் மூலமாக நரம்பணுக்கள் வந்து நரம்பு கடத்திகள் வந்து என்னென்ன மாதிரியான தகவல்கள் வந்து கடத்துகின்றன. அந்த கடத்தலின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு புது விஷயம், அந்த புது விஷயம் நமக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், இதை எல்லாமே சிந்தித்து நமக்கு ஒரு மிகப்பெரும் விஷயம் வந்து ஏற்படும். அதுதான் வந்து அந்த புதுமை. அப்புறம் வாக்கிங் விஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இயல்பான நம்ம விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் நமக்கு ஒரு ஞானம் பிறக்கும், அறிவாற்றல் வந்து மேம்படும். வேலை என்றால் நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதை வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கணும். தொடர்ச்சியாக செய்கிற ஒரு விஷயத்த புதுமை வந்து ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. நம்ம அதற்கு ஓய்வு கொடுத்துருக்கோமா, நம்ம அந்த நேரத்தில் வெவ்வேறு விஷயங்களை வந்து நம்ம முயற்சித்திருக்கோமா,
அந்த வெவ்வேறு விஷயங்களை வந்து நம்ம கற்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நமக்கு ஒரு புதுமை வந்து ஏற்படும். ஒரே விஷயத்தில் புதுமை ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. பல்வேறு விஷயங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய தருணத்தில் மட்டும்தான் ஒரு புதுமையான விஷயமே வந்து ஏற்படும். 2 வெவ்வேறான புது அனுபவங்கள் தான் ஒரு புத்தாக்கத்தை வந்து ஒரு புதுமையை வந்து ஏற்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைகின்றது என்று சொல்கின்றனர். இதை தொடர்ந்து எவ்ரிடே இனோவேஷன். இப்போ தினசரி வந்து நம்ம புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம புதுமையான விஷயங்களும் வந்து அனுபவம் பெறக்கூடிய ஒரு தருணம் தான் புதுமையை பிறக்கும் என்று சொல்கின்றனர். ஸோ முதல்ல வந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மெமரி லைப்ரரி. அந்த மெமரி லைப்ரரி அப்படிங்கிறது நினைவகம். அந்த நினைவகத்தில் பெறப்படக்கூடிய தகவல்களை வைத்து தான் வந்து ஒரு பேட்டர்னை வந்து உருவாக்கும், அதாவது ஒரு வடிவமைப்பை பெறும். அந்த வடிவமைப்பு தான் நம்மளுடைய புதுமைக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட எண்ணற்ற விஷயங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. எண்ணற்ற புது புது கண்டுபிடிப்புகள் அன்று தொட்டு இன்று வரை ஆகட்டும், எதிர்காலத்தில் வந்து கண்டறியப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். அதாவது ஜப்பானை வந்து இந்த ட்ரெயின் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு மீன்கொத்தி பறவை வந்து என்ன மாதிரி அந்த மீன்கொத்தி பறவையோட அழகை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வந்து ரயிலை வந்து வடிவமைத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து உலகளவில் வந்து கண்டுபிடிப்புகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து புதுமை அப்படிங்கிறத நம்ம மூளை வந்து எப்படி வந்து உருவாக்குகின்றது, புதுமையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை வந்து மூளை எப்படி பெறுகின்றது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். அதற்கு மிக இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கக்கூடிய வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்தி கொள்வது, பயம், அழுத்தம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீக்கி நம்ம எப்போ வந்து ஒரு உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம அடைகின்றோமோ அந்த தருணத்தில் நம்ம மூளை வந்து ஒரு மிக பெரும் மாற்றத்தை வந்து மேற்கொள்ளும். அந்த மாற்றமே நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து பல்வேறு நல்ல நல்ல தகவல்களை நல்ல நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு சூழலை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய தருணங்களில் நம்மையே அறியாமல் நம்ம ஒரு புதுமையை வந்து படைப்பதற்கு ஏதுவாக நாம் ஒரு வழிவகை செய்வோம் அப்படிங்கிறது தான் இவர்கள் வந்து கருத்துக்களை வந்து முன்வைக்கின்றனர். இப்படித்தான் மூளை வந்து ஒவ்வொரு புது புது விஷயங்களை வந்து உருவாக்குகின்றது. இன்றைக்கி மூளை வந்து எப்படி ஒரு புது புது விஷயங்களை வந்து உருவாக்குகின்றது என்பதை பற்றி நம்ம தகவலை தெரிந்து கொண்டோம். அடுத்து நம்ம வேற ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் கிடைக்கும். அடுத்த காணொலியை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.